நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் 2 பட்டியல் கொடுத்துருக்காங்க. அது எதை பற்றி அப்படின்னா மக்களவை தேர்தல், அதாவது ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு, 1951 to 52 இல்லையா, அந்த மாதிரி எத்தனாவது எலெக்ஷன் எந்த ஆண்டில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 6வது பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு, 1977. 10வது பொது தேர்தல் 1991. 12வது பொது தேர்தல் 1998. 14வது பொது தேர்தல் 2004. சரிங்களா? இதில் 1977 பொது தேர்தல் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு முந்தின தேர்தல் எப்போ நடந்துச்சு, அதாவது 5வது எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1971 நடந்திருக்கும். இதுக்கு இடைப்பட்ட பீரியடில் எமர்ஜென்சி ஆக்டிவாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கிடையில் தேர்தல் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் பாருங்கள், கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது? விதி 249. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மட்டும் கிடையாது? நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு, அது மட்டும் கிடையாது. மற்றதெல்லாம் பாருங்கள், பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, இது மூணுமே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைக்குழுக்கள் தான். பாராளுமன்ற நிலைக்குழுக்களை 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது நிதி சார்ந்த நிலைக்குழு, அப்புறம் அந்த பிரிவுகள் இருக்கும் இல்லையா, மந்திரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது சார்ந்த நிலைக்குழு, அப்புறம் மற்ற வகை நிலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதில் கொடுத்துருக்கிற மற்ற 3 ஆப்ஷன், அதாவது பொது கணக்கு குழு, நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, தப்பாக சொல்கிறேன், பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, இந்த 3 இது அந்த ஃபினான்ஷியல் சார்ந்த குழுக்கள். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு மதிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா முதல் இடம், ஒடிசா 2வது இடம், சத்தீஸ்கர் 3வது இடம், கோவா 4வது இடம். ஆன்சர் டி. அடுத்தது பாருங்கள், கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு அப்படின்னா கங்கை. கீழ்கண்டத்தில் எது லீப் வருடம் அல்ல? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவை 400ஆல் கொடுத்துருக்கிற மதிப்பை 400ஆல் என்ன பண்ணணும்னா வகுக்கணும். சரிங்களா? வகுத்தீங்கன்னா இந்த 3 வகுப்படும், இது மட்டும் வகுப்படாது. அடுத்தது பாருங்கள், அதுதான் லீப் இயர். அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணில் 2 பங்கின், ஒரு எண்ணில் 1 பங்கின், 1 பங்கின், 1 பங்கு 15. சரிங்களா? அப்போ இதில் ஒரு எக்ஸை சேர்த்துக்கிடுவோம். இப்போ 3 5 15 225 நமக்கு தெரியும். அதோட 2 பெருக்கணும் அப்படின்னா 450. அடுத்தது பாருங்கள், 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள். அப்போ எப்படி எழுதுக்கணும்? எக்ஸ் + 2, x + 4, x + 6 = 1284 இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ 4x + 2 + 4 6 + 6 12. சரிங்களா? அப்போ 12 = this. இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 7 2 1 4ஆல் கட் பண்ணோன்னா 3 2 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த தொடரில் 6 அப்படிங்கிற எண்ணுக்கும் 7 அப்படிங்கிற எண்ணு நடுவில் இருக்கிற மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1 தான் இருக்குது. அப்படிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் 1.331 மடங்காகிறது என்றால் அதன் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகை இருக்கான், அது எப்படி எடுத்துக்கிறேன்னா 100 + r/100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் நான் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் அந்த மதிப்பை எப்படி எடுத்துக்கிறேன்னா இப்படி எடுத்துக்கிறேன்.
11ஓட க்யூப், கீழே இருக்கிறது 10ஓட க்யூப். இந்த மாதிரி வரும். இப்படியும் அடிச்சிடலாம். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இப்போ 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 100 + 6 = 110 இருக்கும். இந்த 100 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 6ஓட மதிப்பு 10%. அடுத்தது பாருங்கள், ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளின் தனிவட்டிக்கான வித்தியாசமும் கொடுத்துருக்காங்க. அப்போ 500 ரூபாய்க்கு 2 வருஷத்தில் R1 அப்படிங்கிற ஒரு வட்டி கொடுக்குற ஒரு பேங்க், இன்னொரு பேங்க் உள்ள கொடுத்து R2 அப்படிங்கிறத கொடுக்குது. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் ₹2.50. இப்போ இந்த 100 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் பெருக்கிட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியே அடிபட்டுரும். இப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா 1000 இருக்குது. 1000 எடுத்துட்டோம்னா R1 - R2 = 215. இப்போ இந்த 215 இல்லை, 250. சரிங்களா? அப்போ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 25/100ன்னு வரும். அதை வந்து 0.25ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், 2 இலக்க எண்களின் 1வது இடமதிப்பு 3 இலக்கங்களின் கூடுதல் அந்த எண்ணின் 1/7 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த நம்பர் கண்டிப்பாக 7ஆல் வகுப்படும். இருக்கிறதுல 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் 63. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏபிசி மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளை இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ A/Bங்கிறது 2/3, B/Cங்கிறது 3/4, C/Aங்கிறது 4/2. எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 12 அப்படிங்கிறது வரும். இப்போ மேலே 12 ஆக்கணும்னா 2 வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணும். கரெக்டாக சொல்கிறேன்னா 3 4s are 12, 4 3s are 12, 2 6 are 12. கரெக்டு தான். அப்போ சொல்லுங்கள், இப்போ 3க்கு பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 என்ன ஆகிடும் 8 ஆகிடும். 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 3 என்ன ஆகிடும் 9 ஆகிடும். 2க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ இது என்ன ஆகிடும் 24 ஆகிடும். ஆன்சர் டி. அடுத்தது பாருங்கள், 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அதோட 10% பெருகுமானால் 2011, அதாவது அடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போது இதோட 10% அப்படிங்கிறது இதில் ஒரு 0வை குறைச்சிக்கணும். அப்போது 15,000. சரிங்களா? அப்போ 15,000 இதோட கூட்டணும்னா 1,65,000. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதோட அது வந்து எத்தனை சுற்றுக்கள் சுற்றுதான்? 20 சுற்றுக்கள் சுற்றுதான். இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இதில் தான் அந்த வட்டம் இருக்குது. இது என்ன பண்ணுது? 20 தடவை சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சுற்றும் போது எவ்வளோ தூரத்தை கடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா? அப்போது சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × 22/7 × R கொடுக்கல, விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ 63/2ன்னு எடுத்துக்கணும். சுற்றுகள் எத்தனை? 20. அப்போ அடித்தோம் அப்படின்னா நமக்கு 39.60 கிடைக்கும். அப்போ 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 5. இதை எடுத்துகிட்டு போய் பிரதிட்டோம் அப்படின்னா 4/7 + 2 5s are 10 -4 ÷ 2 5s are 10 + 4. அப்போது 4/7 + 6/14. இப்போ இதை கட் பண்ணோன்னா 3/7. ரெண்டுமே 7 தான், 7/7ன்னு வரும். அப்போ ஆன்சர் 1. அடுத்தது பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 + √3/2 - √3 இப்படி இருக்குது. இதோட கான்ஜுகேட், அதாவது கீழே இருக்கிற நம்பரோட, இப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். அதை தான் நம்ம கான்ஜுகேட்னு சொல்லுவோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கீழே இருக்கிறது பாருங்கள், a - b × a + b மாதிரி இருக்குது. அப்போ இதை 2² - √3² எடுத்துக்கலாம். அதேமாதிரி மேலே இருக்குது 2 + √3² இருக்குது. சரிங்களா? அப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 + √3² / 2² - √3² இப்படி இருக்குமா? அப்போ நமக்கு 4 + 3 + 4 √3 / 4 -
இது வந்து 1 ஆகிடும். மேலே வந்து என்ன இருக்குன்னா 7 + 4√3 அப்படிங்கிறது இருக்கும். அது a + b√3. bயோட வேல்யூ என்ன 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் எந்த வார்த்தை எல்லில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லில் என்னெல்லாம் இருக்குது? ஏபி, ஏபிபி, பிஏஏ. அதை கண்டுபிடிப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஏபி, ஏஏ, பிஏஏ, ஏபி, ஏஏ. அடுத்தது பாருங்கள், ஏஏ, ஏஏ, பிஏஏ, ஏஏ. அடுத்தது பாருங்கள், பிஏஏ, ஏஏ, ஏபி, ஏஏ, ஏஏ. பி ரிமைனிங் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பிஏஏ, ஏஏ, ஏபி, ஏஏ. சரிங்களா? அப்போ 1 2 4. அடுத்தது பாருங்கள், ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும் அப்படின்னா 22 முறை. 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 8 × 6 × 2.5 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 120 அப்படிங்கிறது கிடைக்கும். 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். சரிங்களா? அப்போ இது 1000ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் டி. இது பாருங்கள், 1561ஆம் ஆண்டு அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்தி அரசின் பீஷ்வாவாக இருந்தவர் யார் அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்துஸ்தான் டைம்ஸ் இதோட ஆசிரியர் யாருன்னா கேஎம் பணிக்கர். நவஜீவனுக்கு காந்தியடிகள். இண்டிபெண்டன்ட் அதுக்கு வந்து மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நிஜாம் உல் முல்க் ஆசஃப் ஷா. மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது அப்படின்னா 1746. மூலக்கூறு நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து பெறப்படும் நிறமாலை இதுவாகும். பட்டை நிறமாலை. ஒரு டிரான்சிஸ்டர் ஆல்ஃபாவின் மதிப்பு 0.9 என்றால் பீட்டாவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பீட்டா அப்படிங்கிறது 10 ஆல்ஃபாவுக்கு சமம். அப்போது 10 × 0.9 அப்படிங்கிறது 9 வரும். அடுத்தது, வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீட்டு செய்யும் பின்னேற்பு திட்டம் என்னது அப்படின்னா கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு, அதாவது கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை 30 லட்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், NICCD இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆகஸ்ட் 1996ஆம் ஆண்டு இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்காக 5 நபர் குழு ஒன்றை அமைத்தது. அக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிவி ராமகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது கரண்ட் அஃபேர். பிளேக் நோயின் முக்கிய கடத்தி எது? ஃப்ளூ. அடுத்தது பாருங்கள், தூங்குமூஞ்சி மைமோசா கோடிகா தாவரத்தின் இலைகள் மூடுதல் மற்றும் திறத்தல் செயலுக்கான பெயர் என்ன அப்படின்னா நடுக்க வளர்ச்சி இயக்கம். இங்கிலீஷில் என்னென்னா சீஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட். ஊசியிலை மரங்களின் கட்டை மற்றும் பட்டைகள் சிறப்பு வழிகள் கொண்டு இவற்றால் நிரம்பி காணப்படும் அப்படின்னா பிசின். உற்பத்தி வாயு என்பது எதனுடைய கலவை? CO மற்றும் N2 உடைய கலவை. இதே போல் சில முக்கியமான கேஸஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இது வந்து என்னென்னா வாட்டர் கேஸ் COH2 அப்படிங்கிறது. இதோட கலரிஃபிக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் நம்மளுக்கு கோல் கேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா H2 இருக்கும், CH4 இருக்கும், அப்புறம் CO இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோகேஸில் வந்து CH4 + C2 இது வந்து பயோகேஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸில் வந்து மீத்தேன் CH4 மட்டும் இருக்கும். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற LPGயில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு எது கார்போரண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிலிக்கன் கார்பைடு. 2016 இந்தியா அல்லாது பண பதவியிறக்கம் செய்த நாடு எது அப்படின்னா வெனிசுலா. இந்தியாவில் முதல் திருநங்கை பள்ளி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா கொச்சி. இது கரண்ட் அஃபேர். முதலில் ட்ரோனை பயன்படுத்தி அஞ்சல் அனுப்பிய நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். இது கரண்ட் அஃபேர். இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது
ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா டேராடூன். நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எதுனா நார்வே. ஏபர் முறையில் அமோனியா தயாரிப்பதில் அதிகபட்ச விளைச்சல் வந்து 37%. இது கரண்ட் அஃபேர். அடுத்து பாருங்கள், தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு தான். அதாவது அரசியலமைப்பு அங்கீகாரம் வந்து அதுக்கு இல்லை. அதுக்கடுத்தது பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் அதே தான், அரசியலமைப்பு அமைப்பு அல்ல. நிதிக்குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பில் அதற்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்னன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ அது அரசியலமைப்பு மூலம் வராத அமைப்பு அப்படிங்கிறது தான் தப்பு. அது அரசியல் அமைப்பின் மூலம் உருவான ஒரு அமைப்பு, சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், மத்திய புலனாய்வு அப்படிங்கிறதும் அரசியலமைப்பில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து குறிப்பிடலை, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஐந்தாண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எது அப்படின்னா திட்ட ஆணையம். நிதி ஆயோக் என்பது செயலாட்சி உருவாக்க அமைப்பு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அடுத்தது பாருங்கள், பின்னூற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஓரா குழு 1993ங்கிறது மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் தவறாக இருக்குது. மற்றதில் இந்திரஜித் குப்தா அப்படிங்கிறது 1998. அடுத்தது லா கமிஷன், அதாவது சட்ட ஆணையம் அப்படிங்கிறது 1955. தினேஷ் கோஸ்வாமி வந்து 1990. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை குறிப்பதாகும்? 9வது. அனைத்து இந்திய பணிகளின் தந்தை அப்படி அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது பாருங்கள், நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எது அப்படின்னா மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட்ஸ் குழு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த குழுவில் இதுவும் ஒன்று. அடுத்தது பாருங்கள், ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இதே போல் தலைவர்கள் பேரில் அமைந்த ஏர்போர்ட்ஸை சில இதை பார்த்துடலாம். இந்திரா காந்தியோட பேரில் இருக்கிறது டெல்லியில் இருக்குது, மும்பையில் சத்ரபதி சிவாஜி, பெங்களூரில் கெம்பகவுடா, கொல்கத்தாவில் நேதாஜி, ஹைதராபாத்தில் ராஜீவ்காந்தி, அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல். தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா செகந்திராபாத். சர்வதேச அளவில் அயன செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் எது அப்படின்னா கரிசல் மண், சரிங்களா? செர்னோசம் அப்படிங்கிறது ஒரு வகை மண் வகை தான், சரியா? அயன மண்டலத்தில் காணப்படக்கூடிய செர்னோசம் வகை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் எது அப்படின்னா கரிசல் மண். நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு, செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது யாருன்னா W.M. டேவிஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சதுரத்தின் பரப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 882. அப்போ இதை வந்து ஏ எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 21√2 வரும். மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா A√2. அப்போது 21√2 × √2 இதை போட்டோம் அப்படின்னா 42 அப்படிங்கிறது கிடைக்கும். தரும் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு 8% தனி வட்டியில் முதலீடு செய்கிறார், சரிங்களா? அதை அடித்தோம் அப்படின்னா 80,000 அப்படிங்கிறது கிடைக்கும். முடிவில் 2,80,000 வாங்குவார். ஒரு கோலத்தின் பரப்பளவின் விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1:4. அப்போ இது ஆரம் அப்படிங்கும்போது இது அப்படியே ரூட் எடுத்துருங்க, 1:2. கன அளவு அப்படிங்கும்போது அதுக்கு க்யூப் கண்டுபிடிச்சிருங்க, 1:8. அடுத்தது பாருங்கள், ஒய்யோட எக்ஸ் மதிப்பு X% தான் 100. அப்போ நம்ம இது XY = 10,000 எடுத்துக்கணும். இசட்டோட Y% தான் எவ்வளோனா 200. அப்போ இதை YZ = 20,000 எடுத்துக்கணும். ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம். அப்போ Z = 2x. அடுத்தது பார்க்கலாம், இரு எண்களின் கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12. பெருக்கற பலன் வந்து 35. அப்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா 12² 144, 2xy அப்படின்னா 35 × 2 70. அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த பக்கம் வந்துடும். அப்போ x² + y² வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 72
5 ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 74 மைனஸ் 70. அப்போ ஆன்சர் 4. இது வந்து 2ஓட ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா x மைனஸ் y இருக்குது 2ன்னு இருக்குது. அப்போது x + y2 x + y 12 x மைனஸ் y 2 அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும் 7, ஒய்யோட மதிப்பு 5. இப்போ இதோட தலைகீழ் அப்படின்னா 1/7 கூட்டல் 1/5. அப்போ இதை கூட்டணும் அப்படின்னா மேலே 5 கூட்டல் 7 12, 12/35. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த 3ஐயும் பெருக்கிடுங்க. 6 30, 30 120, அரை மதிப்பை 10ஆல் வகுத்துருங்க. அப்போ இதுக்கு பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 32 இன்ட்டு 10 / 10, அப்போ 32. அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா பரப்பளவு கணக்குங்க. 36 அரை இன்ட்டு 8 இன்ட்டு 9 4 36. பரப்பளவுகள் சமம். ஆன்சர் பி. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் போட்டுக்கலாம். 2வது போடுறேன். இப்போ 3வது வாய்ப்பாடில் போடுறேன். இப்போ 7வது வாய்ப்பாடை போடுறேன். 5வது வாய்ப்பாடு. அப்போது இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 210ங்கிறது கிடைக்கும். இது போக இருக்கிறதுல எது வந்து ஹையஸ்ட் பவரோ அதுதான் வந்து எல்சிஎம்க்கு எடுத்துக்கும். அப்போ ஏக்கு பவர் எது a³, பிக்கு b³, சிக்கு c³. அப்போ ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 × 2 8 வரும், அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டாங்க. 7 × 2 14 வரும், அதுலேருந்து 1 ப்ளஸ் பண்ணிட்டாங்க. 15 × 2 30 வரும், 1 மைனஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 29 × 2 58 வரும், அதோட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 2 போட்டோம்னா 118 வரும், அதில் வந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 234 வரும், அதோட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இன்ட்டு 2 போட்டு 1 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன இருக்கும் 469. அடுத்து பாருங்கள், இரு எண்களின் மீள்தேவை மற்றும் மீள்செய்யும் 50 × 250. முதல் எண் வந்து 2ஐ வகுக்கும் போது ஈவு 50ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 50ஐயும் 22ஐயும் பெருக்கிக்கணும். அப்போ 100 × x. அப்போ 2 0 அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்னென்னா 125. அடுத்தது பாருங்கள், பின்வருவற்றில் எது சரியாக பொருந்துள்ளது அப்படின்னா மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டம். ஹரப்பா வந்து எங்கே இருக்குது, பஞ்சாப் பாகிஸ்தான். லோத்தல் குஜராத் இந்தியா. காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா. சரியா? அடுத்தது பாருங்கள், வெள்ளி நாணயம் ருபியா ஷெஷா சூரி. புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழி. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா V.S. சீனிவாச சாஸ்திரி. சத்யசோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஜோதிபாய் போலே. ஒட்டகத் திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் பீகானேர். இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் அப்படி கூப்பிட்டவர் யாருன்னா வேவல் பிரபு. ஸ்ருங்கேரி சாரதா கோயிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவ சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரின் பெயர் என்ன அப்படின்னா திப்பு சுல்தான். கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். பூமியின் மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் மதிப்பு 1400 வாட்/மீட்டர்². டேவிசன் ஜெர்மன் சோதனை கீழ்கண்டவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா எலக்ட்ரான் விளிம்பு விளைவு. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது இந்திய கைத்தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு. கரெக்டு தான். புதிய நில அமைப்பு முறையை கொண்டு வந்தாங்க. ஜமீன்தாரி, இஸ்வேதாரி, மகள்வாரி, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. அது காலனி முதலாளித்துவத்தினால் தொழில்துறையில் ஏற்பட்ட மாற்றம். கரெக்டு தான். வெண்மை புரட்சிங்கிறது அவங்க கொண்டு வரல. ஆன்சர் 3. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் எந்த 5 திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னா 9வது 5 திட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
சச்சார் குழு எம்ஆர்பி சச்சார் குழு வந்து எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள். பசல் குழு அப்படிங்கிறது வங்கிகளை கண்காணித்தல். அபிஜன் சென் குழு அப்படிங்கிறது நீண்டகால உணவு கொள்கை. அபிஜித் ஹுசைன் குழு அப்படிங்கிறது சிறு தொழில்களுக்கானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரத்த மேட்ரிக்ஸ் எனப்படுவது பிளாஸ்மா. சிக்கிள் செல் அனிமியா ஏற்படுவது வந்து ஜீன்களால். அழிந்து போகும் தாவர இனங்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்னா இன்விட்ரோ மற்றும் இன்வைவோ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரபு தகவலை டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவிற்கு மாற்றும் செயல் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நியமன கடத்தி மின்திறன், மின்தடை மற்றும் மின்கடத்தியின் குறுக்கு பரப்பளவு ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா K = 1/R × 1/A. ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர் என்ன அப்படின்னா அசிடைல் சாலிசிலிக் அமிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஜிலேண்டியா. ராஜீவ்காந்தி முதலில் கேல் ரத்னா விருதினை பெற்றவர் யார்? அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்தது பாருங்கள். FBI இயக்குநராக 2017 நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் ரே. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கிராமம் எதுனா அகோதரா. சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்படும் தினம் வந்து ஜூன் 21. இந்தியாவுடன் மிக குறைவான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். 106 கிலோமீட்டர். வங்காளதேசத்துக்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன? 4 மொழிகள். அந்த 4 மொழிகள் எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 26 நவம்பர். நிறுவனங்கள் இணைப்பு மற்றும் கையகப்படுத்துதலின் போது தலைமை நிர்வாக அதிகாரி ராஜினாமா செய்வதற்கான வழங்கப்படும் இழப்பீடு இதனை குறிக்கும் சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கும் போது அங்கே இருக்கிற CEO வந்து ரிசைன் பண்ணுவார் இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா கோல்டன் பேராஷூட். அடுத்தது பாருங்கள். இந்தியாவின் AICTE பயிற்சி மற்றும் கற்றல் அகாடமி எந்த நகரத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஜெய்ப்பூர். தேங்க்யூ.